மிட் நைட் 2 மணிக்கு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் இதுவும் ஒன்று. எதுனா டிமாண்டி காலனி. இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம 2 மணிக்கு மிட் நைட் 1:30க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருக்கோம். உள்ளே நாங்கள் போக போகிறோம். எனக்கு எதுவும் உருவம் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேமராவில் அப்சர்வ் ஆகிருக்கும். நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம்னா கேமராவில் அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியலாம், மேபி தெரியலாம், எங்களுக்கு தெரியாமல் இருந்தது கூட. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஹெட்செட் போட்டு பாருங்கள், ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் டிமாண்டி காலனி. நிறையா பேர், நிறைய ஆக்டர் கூட இந்த இடத்துல வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஹாண்டட் பிளேஸு இது இந்த லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த இடம் தான், இந்த பில்டிங்கு நிறையா அந்த பில்டிங்கெலாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த பில்டிங்கு தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் மூஞ்சி அவ்வளோவா தெரிய வேண்டாம், இப்போ காட்டிட்டுலாம் போதும். எத்தனை சோதனை தான். உள்ள காட்டு என் ஃபேஸை காட்டுறது. கொடு சொல்லப்போ அடப்பாவிகளா. இதான் டிமாண்டி காலனி. அது என்னதுல அதான் ஓடன மாதிரி இருந்துச்சு. வெறிச்சாலியா? அம்மா வருஷத்துக்கு வெறிச்சாலியா பாருங்க. இதுக்குள்ள தூங்குதாங்களே, அதனால டிமாண்டி காலனியில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அதான் தூங்குதாங்க. ஒன்றா உடஞ்சாட்டவா என்ன ஒன்று. இங்கே நாய்கள்லாம் ரொம்ப வளர்க்காங்க போலுங்க. இந்த பயத்திலே ரொம்ப நாய்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, 1.5 நிமிஷம் கூட வர மாட்டேங்குது பார்த்தியா. அங்கே போனால் லேட் ஆகிடும். வேற எங்கே போக? வா, பின்னாடியே வா. கட் பண்ணிடுவா. பின்னாடியே வா. உள்ள போமா? உள்ள ஒண்ணுமே இல்லை. பயமா இருக்கா? இப்படி எடு. அந்த காலத்து பில்டிங் மாதிரியே இல்லையே. அமைதியாரு.
தெரில, இங்கே எடுத்தால் என்னமோ இருக்குது அப்படின்னாங்க. ஏதோ ஒரு சந்துக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே ஏதோ இருக்குது, நான் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கேன், இன்னும் உள்ளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். டிமாண்டி காலையோட அந்த இடிஞ்சு போன கட்டணம் இதுக்குள்ளே நான் மட்டும் தெரியும். வர மாதிரி ஐடியா இல்லை. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். பயமா இல்லை, சாரி, எனக்கு கொஞ்சம் பயமாக இல்லை. டீ சாப்பாடெல்லாம் செய்யறாங்களா? பரவாயில்ல, இது பேட்ஸ் மாதிரி என்னமோ அடிக்குது. காலையில் வந்து ஒன்றுக்கு தான் 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எல்லாம் சேர்ந்து போவாங்க போயிட்டு. சரி, இப்படி கூடி வெளியே வந்தோம், இப்படி கூடி போயிடும். இதுக்கு மேலே உள்ளே இருந்தால் நம்மளை சனைக்க உரிடுவாங்க. நான் கொஞ்சம் டைம் தான் வந்துருக்கு, பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தேன். கொஞ்சமாக தான் டைம் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த கட்டடத்துக்குள்ளே போனோம். இந்த மாதிரி கட்டடம் நிறைய உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மேபி நான் யாரையோ பார்த்து குலைக்கு, நான் கிடையாது கண்டிப்பாக. டேய், அவ்வளோதான் வந்தாச்சு. எப்படியோ உள்ளே போய் அட்வென்ச்சராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பயந்து வர இப்போல நாய்க்குள்ளே தாங்க முடியாம கட்டு. ஏன் உள்ளே வரல? உள்ள ஏன் வரல? பயமா இருந்தது. வாடா டேய், உள்ள ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயந்து வரைக்குள்ள உள்ள எல்லாம் இப்படியெல்லாம் பயப்படவே கூடாது. சரி, அவர் வழியா முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த கட்டடம். இவ்வளோ வெளிச்சமா இருந்தா எங்க பயம் இருக்கும்? வேற இடத்துக்கு போ, உள்ள வரல. வெளிச்சமா இருக்குன்னு பட்டு இந்த இடத்துக்கு தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துருக்கோம். முடிஞ்சாச்சு எக்ஸ்ப்ளோரு. இந்த மாதிரி நிறையா கட்டடங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா ரீல்ஸ் எல்லாம் அமுச்சு விடுங்க, நாங்களும் கொஞ்சம் செக் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இல்லாமல் அவுட்டரில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அமுச்சு விடுங்க, நாங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே உள்ள ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், அதையும் அப்படியே லைவ்லேயே சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டிமாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிமாண்டி சார், டிமாண்டி சார், கம் அகெயின், கம். வரமாட்டேக்காரு நம்ம நசியா. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஓ, பார்த்துருப்பீங்களோ? சாரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இழுக்கிறது எப்படி இழுக்கணும்னு தெரியல, அதான் எப்படியோ இழுத்துட்டேன். ஓகே.